அதை எடுத்துடுறேன். இதை அரைக்கிறதுக்கு எனக்கு 3 நிமிஷம் கூட ஆகல. நான் வச்சிருந்த பழைய மிக்சியெல்லாம் இந்த அளவுக்கு சீக்கிரமா அரைச்சதே கிடையாது. எப்பவுமே கடை அரிசியை விட ரேஷன் அரிசி அரைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால ரேஷன் அரிசியை எப்படி அரைக்குதுங்கிறதையும் பார்த்துடலாம். நீங்களே பாருங்க எவ்வளோ கெட்டியா நைஸா அரைச்சிருக்குன்னு. நான் இதே மாவை தான் தோசைக்கும் யூஸ் பண்ணுவேன். அதனால அரிசி மாவை ரொம்ப கொரன்னு அரைக்க மாட்டேன். அதையும் நைஸா தான் அரைப்பேன். இதை பார்த்ததுமே எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. இவ்வளோ கெட்டியா அதுவும் 2-3 நிமிஷத்துலயே அரைச்சு கொடுத்துருச்சு. அரிசியை எந்த அளவுக்கு ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அரிசி மாவை அரைக்கிறதும் ரொம்பவே சுலபமா இருக்கும். நீங்க எந்த மிக்சியில மாவு அரைக்கிறதா இருந்தாலும் அரிசியை குறைஞ்சது 6-8 மணி நேரம் ஊற வைங்க. அப்பதான் மிக்சி கஷ்டப்படாம ஈஸியா அரைச்சு கொடுக்கும். மிக்சியில உளுந்து அரைக்கும் போது எப்பவுமே உளுந்த ஊற வைக்கும் போது தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜிலேயே வச்சிருங்க. அதுவும் 6 மணி நேரம்